கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டும்? நாம் எங்கு சென்றாலும் கடவுள் இருக்கிறார் என்றாலும் கோவில்களுக்கு ஏன் செல்ல வேண்டும்? இதற்கு ஒரு ஒப்புமை உள்ளது. பசுவின் பாலை போல் கடவுளின் ஆசியையும் கோவில்களில் எளிதாக பெறலாம். கோவில்கள் மற்றும் தீர்த்த யாத்திரைகள் மூலம் இறை அருள் விரைவாக கிடைக்கும். கோவிலின் சக்தி எப்படி அதிகரிக்கப்படுகிறது? கோவில்களை சக்தி வாய்ந்த இடங்களில் அமைக்கிறார்கள். நிலத்தில் இயற்கையாகவே காணப்படும் நேர்மறை ஆற்றலை பாதுகாக்க தாமிரத்தால் செய்யப்பட்ட எந்திரங்களை மண்ணில் புதைத்து அதன் மேல் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. தாமிரம் நிலத்தின் சக்தியை உறிஞ்சி அதை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் பரப்புகிறது. மேலும் கோவிலில் தீபம், ஆரத்தி, மணி ஒலிகள் போன்றவை சேர்ந்து நல்ல ஆற்றலை அதிகரிக்கின்றன. என் சிவாலயத்தில் வழங்கப்படும் பிரசாதம் மற்றும் மலரை வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது. பழங்காலத்தில் சிவாலயங்கள் அடிக்கடி சுடுகாட்டுகளின் அருகில் இருந்தன. அங்கு பரவும் காற்று பிரசாதத்திலும் மலர்களிலும் கிருமிகளை ஏற்படுத்தலாம் என்பதால் வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது என்பதே காரணம். கோவிலின் பின்புறம் தொடக்கூடாதா? ஆகமங்களில் கோவிலின் பின்புறம் அசுர சக்திகள் நிலைபெறுகின்ற இடம் என்று கூறப்படுகிறது. அந்த பகுதியை தொடுவதால் அவை எழுந்து நமது சிந்தனைகளை எதிர்மறையாக மாற்றும் என கூறப்படுகிறது. எனவே பின்புறத்தை தொடாமல் தூரத்தில் இருந்து வழிபட வேண்டும். பிரதட்சிணத்தின் சுற்று வணக்கம் முக்கியத்துவம். பிரதட்சிணம் என்பது கடவுளை சுற்றி செல்லும் ஒரு வழிபாட்டு முறையாகும். இதற்கு பிரமரகிட நியாயம் மற்றும் அயஸ்காந்த மக்னெட் நியாயம் என 2 விளக்கங்கள் உள்ளன. பிரமரகிட நியாயம்: தேனீ எதையாவது சுற்றி முழங்கினால் அந்த பொருளும் தேனீயாக மாறும். அதேபோல நாம் கடவுளை சுற்றி சென்றால் கடவுளின் சக்தி நம்மில் ஊடுருவும். அயஸ்காந்த நியாயம்: ஒரு கம்பியை காந்தத்தால் தொடர்ந்து தேய்த்தால் அது காந்த சக்தி பெறும். அதேபோல நாம் கோவிலை சுற்றும் போது இறை ஆற்றல் நம்மிடம் புகும். பிரதட்சணையின் வகைகள்: ஆன்மா பிரதட்சிணை: கடவுள் நம்முள் இருப்பதை உணர்ந்து நாம் நம்மை சுற்றி செல்லுவது. பிராகார பிரதட்சிணை: கோவில் மூலவரை சுற்றி செல்லுவது. கிரி பிரதட்சிணை: மலை அல்லது சிவலிங்கத்தை சுற்றி செல்லுவது. ஒரு முறை கிரி பிரதட்சிணை செய்தால் கோடி செய்த அங்க பிரதட்சிணையின் பலன் கிடைக்கும். இந்த அனைத்து கோவில் வழிபாடுகளும் உடலுக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் நன்மை தரும்.